கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரே வார்த்தைகள் பல இடங்களில் காணப்படுவதையும், ஒரே வசனம் பல இடங்களில் காணப்படுவதையும், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் உள்ள சில வசனங்கள் நிறைவேறின காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிறதையும் குறித்து பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2 முறை வருகின்ற வார்த்தைகள் யாவை? சஞ்சலமும் தவிப்பும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும், நான் உனக்கு துணை நிற்கிறேன், என்னைத் தவிர தேவன் இல்லை, நானே தேவன் வேறொருவரும் இல்லை, சிறுமைப்பட்டவளே. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3 முறை வருகின்ற வார்த்தைகள் யாவை? புல் உலர்ந்து, இரவும் பகலும், நித்திய மகிழ்ச்சி, கர்த்தர் நானே, என்னைத் தவிர ஒருவரும் இல்லை, வேறொருவரும் இல்லை, எழும்பு எழும்பு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 4 முறை வருகின்ற வார்த்தைகள் யாவை? கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், நீ என் தாசன், நானே தேவன், நானே கர்த்தர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 6 முறை வருகின்ற வார்த்தைகள் யாவை? தேவன் இல்லை, என்னைத் தவிர. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 9 முறை வருகின்ற வார்த்தைகள் யாவை? செவி கொடுங்கள், பயப்படாதே. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 11 முறை வருகின்ற வார்த்தை எது? பரிசுத்தர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 23 முறை வருகின்ற வார்த்தை எது? ஐயோ. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 27 முறை வருகின்ற வார்த்தை எது? நானே. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2 முறை வருகின்ற வசனங்கள் எது? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இது ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனத்திலும் 51வது அதிகாரம் 11வது வசனத்திலும் உள்ளது. இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர். இது ஏசாயா 38வது அதிகாரம் 12 மற்றும் 13வது வசனங்களில் உள்ளது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று 48வது அதிகாரம் 22வது வசனமும், துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார் என்று 57வது அதிகாரம் 21வது வசனமும் கூறுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்று 50வது அதிகாரம் 7, 9 வசனங்களில் உள்ளது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3 முறை வருகின்ற வசனம் எது? நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை. இது 45வது அதிகாரம்
5, 6 வசனங்களிலும் 18வது வசனத்திலும் உள்ளது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 5 முறை வருகின்ற வசனம் எது? இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. இது 5வது அதிகாரம் 25வது வசனத்திலும், 9வது அதிகாரம் 12, 17வது 21வது வசனங்களிலும், 10வது அதிகாரம் 4வது வசனத்திலும் உள்ளது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 2லிருந்து 4 வருகிற வசனங்கள் போன்று வேதத்தில் வேறு எங்கு உள்ளது? மீகா 4வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தை போன்று வேதத்தில் வேறு எங்கு உள்ளது? 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம். வேதத்தில் 2 ராஜாக்கள் 19வது அதிகாரமும் ஏசாயா 37ஆம் அதிகாரமும் ஒரே போன்று அமைந்துள்ளது. புதிய ஏற்பாட்டில் ரோமர் 9:29 நிறைவேறின வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எங்கு வருகிறது? ஏசாயா 1வது அதிகாரம் 9வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 13வது அதிகாரம் 14, 15 வசனங்களும், யோவான் 12வது அதிகாரம் 40, 41 வசனங்களும், அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 27வது வசனத்திலும் நிறைவேறின வசனங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எங்கு வருகிறது? ஏசாயா 6வது அதிகாரம் 9, 10 வசனங்கள். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றார். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 1:23 நிறைவேறின வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எங்கு வருகிறது? ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 4வது அதிகாரம் 14 முதல் 16 நிறைவேறின வசனங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எங்கு வருகிறது? ஏசாயா 9வது அதிகாரம் 1, 2 வசனங்கள். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 15:9 மற்றும் மார்க்கு 7:7 நிறைவேறின வசனங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எங்கு வருகிறது? ஏசாயா 29வது அதிகாரம் 13வது வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்.
அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 3:3, லூக்கா 3:3-5 மற்றும் யோவான் 1:23 நிறைவேறின வசனங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எங்கு வருகிறது? ஏசாயா 40வது அதிகாரம் 3-5 வரை. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 12:18-21 வரை உள்ள நிறைவேறின வசனங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எங்கு வருகிறது? ஏசாயா 42வது அதிகாரம் 1-4 வரை. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெரிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இளக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். புதிய ஏற்பாட்டில் யோவான் 12:38 மற்றும் ரோமர் 10:16 நிறைவேறின வசனங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எங்கு வருகிறது? ஏசாயா 53வது அதிகாரம் 1வது வசனம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 8:17 நிறைவேறின வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எங்கு வருகிறது? ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். புதிய ஏற்பாட்டில் லூக்கா 4வது அதிகாரம் 18-19 நிறைவேறின வசனங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எங்கு வருகிறது? ஏசாயா 61வது அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். புதிய ஏற்பாட்டில் ரோமர் 10:20 நிறைவேறின வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எங்கு வருகிறது? ஏசாயா 65வது அதிகாரம் 1வது வசனம். என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எடுத்து வாசித்து, பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆமென்.